பிடிச்சி தான் செய்யணும் நாங்கள் வேலை. நான் கண்டிப்பாக மழை அடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, துப்புரவு பணியாளருக்கு லீவுன்றது இல்லை. கிட்டக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம் தெரியாது. 12 அப்புறம் மணி 12 கூட ஆகிடும் பஸ்ஸு பிடிச்சி போகிறது. ரொம்ப கஷ்டம். மழையில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். வெயில் சீசனில் அவங்களுக்கு கஷ்டம் இருக்காது. மழையில் வந்து போட்டு தான் ஆகணும். ஏன்னாக்கா கம்ப்ளைண்ட் ஆகும்ல, அதனால் பார்த்து நாங்கள் போட்டுருக்கோம். அதான் இப்போ தண்ணி அவ்வளோ இல்லை. அரசாங்கம் இதுவாக கரெக்டாக ஈவனாக பண்ணிடுச்சு. இன்னும் ஒன்று குப்பைங்க தான் கொஞ்சம் அதிகம். கார்டன் குப்பைங்க கொஞ்சம் மரங்கள் கார்டன் குப்பை தான் அதிகம். வணக்கம் அம்மா, உங்கள் பேர்? மலர். மலரா? மலர். ஓகே, நீங்கள் இதே ஊர் தானா? எத்தனை வருஷமாக இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நாங்கள் 3 காண்டக்ட்லேருந்து வேலை செய்கிறோம் தானா. புரியல. 3 காண்டக்ட்லேருந்து வேலை செய்கிறோம். நீல்மேட்டு, ராமிக்க, இந்த கம்பெனியில் செய்கிறோம் வேலை. அப்படிங்களா? சரி, ஓகே. இப்போ நேத்திருந்து வந்து மழை அதிகமாக பெஞ்சிட்டு இருக்கு. அந்த டைமிங்லலாம் உங்களுக்கு வேலை செய்ய எப்படி இருக்கு? கண்டிப்பாக வேலை செஞ்சு ஆகணும்னு ஒரு கட்டாயம். வேலை மழை வந்தால் ஜோராக மழை வந்தால் தொழுவாக போயிடுங்க. மழை வரலைன்னா கொஞ்சம் பெருக்குங்க அப்படின்னா சொல்லி வச்சுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் பெருக்கினா இருந்தால் மரம் செடி எல்லாமே ஒஞ்சு ஊந்துக்குது. நாங்கள் அந்த மழையில் பெருக்கின்னு தான் இருக்கோம். ஏன்னா வண்டிங்கெலாம் போகுதுல, வண்டியில் மாட்டிக்கின்னு எனக்கு கீழே ஊந்துருவாங்கல்ல. அதை நஞ்சு நாங்கள் கோட்டெலாம் கொடுத்தாங்க. அந்த கோட்டு போட்டுக்கின்னு நாங்கள் செய்கிறோம் அந்த வேலைலாம். இந்த வேலையை சரி மழை டைமில் இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்களா? அது உங்களுக்கு கஷ்டமா இல்லையா? வேறு தொழிலாச்சு, அது வேலை செஞ்சு தானே ஆகணும். அவங்க 5000 ரூபாய் சம்பளம் தராங்க, போனஸ் தராங்க, அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அவங்க எல்லாமே கன்ஃபார்ம் எல்லாமே உண்டு எங்களுக்கு. அப்போ அந்த வேலை செஞ்சு தான் ஆகணும். எங்களுக்கும் எல்லாமே ரவுண்ட்ஸ் வந்துன்னா இருக்கிறாங்க. ஆஃபீஸ் கொடுக்குற சம்பளத்துக்கு நாங்கள் கரெக்டாக வேலை செய்கிறோம். நாங்கள் வேலை கொடுக்குற சம்பளம் நாங்கள் கரெக்டாக வேலை செய்கிறோம். நாங்கள் அவங்க சொல்கிறாங்க, கரண்ட் ஆன போகாதீங்க, கரண்ட்டு பாஸ் ஆன போகாதீங்க, அந்த எங்கன்னா ஒயருக்குன்னா எடுத்து போட்டுருங்கோ, மழை ஜோராக வந்தால் நீங்கள் தொழுவாக போய் இருங்க, நீங்கள் இங்கெல்லாம் இருக்க வச்சுக்காதீங்க, இருக்குங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க. சரி, ஒரு நாளைக்கு வந்து எத்தனை மணி நேரம் இந்த வேலை செய்வீங்க பொதுவாக மழை இல்லாத டைமில்? நாங்கள் 2 மணிக்கு வருவோம், 8 ஹவர் வேலை செய்வோம். நைட்டு 10 மணிக்கு டியூட்டி முடியும். 10:30 மணி அவங்க வீட்டுக்கு போத்துனாங்க. 10 மணி வரைக்கும் டியூட்டி பார்க்குறீங்களா? 10 மணி டியூட்டி பார்ப்போம். நாங்கள் 10:30 மணி தான் வீட்டுக்கு போவோம். அதெல்லாம் ரொம்ப ஜனலாம் ரொம்ப இருக்கிறவங்களாம் வருவாங்க. கிட்டக்கிறவங்க கொஞ்சம் கஷ்டம் தெரியாது. 12 அப்புறம் மணி 12 கூட ஆகிடும் பஸ்ஸு பிடிச்சி போகிறதுக்கு. ரொம்ப கஷ்டம். மழை வருது, நீங்கள் வந்து லீவ் போட வாங்க. நீங்கள் ஆனால் வேலைக்குன்னு லீவெலாம் போடாதீங்க, லீவ் போட வாங்க, கொஞ்சம் பார்த்து செய்யுங்க வேலை அப்படின்னு தான் சொல்லி வச்சுக்கிறாங்களே. சரி, உங்களுக்குன்னு தனிப்பட்ட இந்த லீவு அந்த மாதிரியெல்லாம் இருக்கா? ஒரு வீக் ஆஃப் இருக்குது. ஒரு வீக் ஆஃப் இருக்குது. அப்படி லீவுக்கு வைத்தோம்னா இப்போ மாதத்தில் ஒரு வீக் ஆஃபா? மாதத்தில் 4 வீக் ஆஃப், வாரம் ஒரு வீக் ஆஃப் கொடுப்பாங்க எல்லாருக்கும். இப்போ நடுவில் ஆனால் லீவுக்கு போட்டாங்கன்னா ஹெச்ஆர் பாரு, மேஜா பாருன்னு சொல்லி நாங்கள் போய் பார்ப்போம். அவங்க கண்டிஷன் பண்ணி எங்களை அமுச்சு விடுவாங்க. இந்த 15,000 ரூபா உங்களுக்கு போதுமா இருக்கா குடும்பத்துக்கு? இப்போ என்ன செய்யுது, அதை வச்சு தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். வாடகை கட்டணும், சீட்டு கட்டணும், தண்ணி கட்டணும், லோன் கட்டணும், எல்லாமே குடும்பத்தையும் அதான் பார்க்கணும். கஷ்டத்துக்காக எல்லாத்தையுமே வேலை செய்யணுங்க. இந்த வேலையை விட்டாலும் எங்களுக்கு வேறு வேலை, வீட்டு வேலைக்கு போனால் இதை தோடி அது தோண்டிவாங்க. இன்னும் பெருக்கு வேலை வந்தோமா வேலையை முடிச்சுட்டு போயின்னா இருக்கலாம். நாங்கள் எல்லாமே இதில் நிறைய இருக்குது. ஏன்னா ஆனால் பார்த்தா கூட 150 கூட 15 கொடுப்பாங்க. அதை வச்சு நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். மக்களுக்கு நீங்கள் ஏதாச்சும் சொல்ல வரீங்களே? இப்போ குப்பைகளெல்லாம் போட்டுட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் எப்படி யோசிப்பீங்க? இல்லை நாங்கள் என்ன பண்ணுவோம், ஏன்னா பாட்டிலுக்கு போட பசங்க காலேஜ் பசங்க சாப்பிட்டு போட்டுச்சுன்னா டப்பாவில் போடுங்கப்பா, கீழே போடாதுங்க. எங்கள் ஹெச்ஆர் மேனேஜர் எங்களை திட்டுவாங்க, பேசுவாங்க. எங்களை தான் பேசுவாங்கன்னா என்ன வேலை செய்யணும்னு கேட்பாங்கன்னு அவங்களுக்குங்க சில சாரின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு போயிடுங்க. சொன்னால் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, புரிஞ்சுக்காங்க போடுவாங்க. சில பேர் தான் தண்ணிக்கு அடிக்க பசங்க தூக்கி அடிக்கிறது இப்படி போட்டு ஒரு நெக்கெல்லாம் பண்ணிட்டு போங்க. சரி, நாங்கள்லாம் எங்கள் சாருங்களாம் எல்லாம் கேட்காதீங்க, ஒன்றும் சண்டை வரும் அப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்லுவாங்க. இந்த வேலை வந்து பிடிச்சிதான் செய்கிறீங்க? ஆமாம், பிடிச்சி தான் செய்யணும் நாங்கள் வேலை. வணக்கம் அண்ணா. சொல்லுங்க மேடம். உங்கள் நேம்? விஜயசேகர். சரி, ஓகே. எத்தனை வருஷமா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் வந்து 4 வருஷமாக பார்த்துருக்கேன் மேடம். 4 வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த மழை டைம்லலாம் உங்களுக்கு எப்படி இருக்குது? இந்த வேலை செய்ய சிரமமா இல்லையா? ஆமாம், சிரமம் தான் இருக்குது. காப்பரத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, இதுமாரி கை க்ளவுஸ் போட்டுக்குங்க, ரெயின் கோட் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பூட்டு கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து உங்களுக்கு பாதுகாப்பான என்னென்ன பொருளோ எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கொடுக்குறாங்க மேடம், கொடுக்குறாங்க. மக்கள் வந்து இதுக்கு வந்து ஆதரவு கொடுக்குறாங்களா? ஆதரவு கொடுக்குறாங்க. மழை தானே பார்த்து பண்ணோம். கரண்ட் பாக்ஸ் சண்டை வேலை செய்யக்கூடாது. சாக்கடி தான் உஷாராக பார்க்கணும். ஒயருக்கு மாட்டி கீழே இருக்கா பார்க்க சொல்லிடுறாங்க. அதான் பார்த்து சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட்டில் எங்களை இன்ட்ரெஸ்ட் கொடுத்துன்னு தான் இருக்காங்க.
கவர்மெண்ட்ல வந்து தேவையான எல்லா செயல்முறைகளையும் செஞ்சு கொடுக்குறாங்க. சேர்ந்து கொடுக்குறாங்க மேடம். எல்லாம் பண்ணுறாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கை க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, ரெயின் கோட் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. பாதுகாப்பாக வேலை செய்ய சொல்லியிருக்காங்க. முதல்ல வந்து இந்த வண்டி எல்லாம் இல்லை தானே, ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து தள்ளிட்டு போற மாதிரி தானே இருந்தது. முதல்லாம் இருந்தது, ஆனால் வந்து வண்டி கம்மி, இப்போ அதிகம் வண்டி கொடுத்துருக்காங்க, நிறைய வண்டி கொடுத்துருக்காங்க. ஆமாம், மழை காலத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், வெயில் சீசனில் அவ்வளோ கஷ்டம் இருக்காது. மழையில் வந்து போட்டு தான் ஆகணும், ஏன்னாக்கா கம்ப்ளைண்ட் ஆகும்ல, அதனால் பார்த்து நாங்கள் போட்டு தான் இருக்கோம். ஒரு ஏரியாவுக்கு ஒரு ரூட்டு கொடுத்துருவாங்க, ஒரு வார்டு 121னா 121. அதுமாரி வார்டை பொறுத்து ஏரியா பொறுத்து இருக்குது. கார்டன் குப்பை இப்போ அதிகமாகிடுச்சு மழையால், அதனால் வேலை ஒரு 3 மடங்கு 4 மடங்கு எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. அதான் சரி, உங்களுக்கு இந்த மழை டைம்ல வேலை பார்க்கறதுக்கும் நார்மல் டேஸ்ல வேலை பார்க்கறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கு? வேலை அதிகம்தான், பல மடங்கு வேலை அதிகம்தான். இன்னும் நம்ம செய்து தான் ஆகணும். நம்ம அந்த ஜாப்பில் என்ட்ரி ஆகிட்டான், நம்ம செய்து தான் ஆகணும். ஆரம்பத்துல வந்து எல்லா இடமும் ஃபுல் ஆகாது, ஆனா இந்த மழை டைம்ல வந்து ஒரே இடத்துல நிறைய குப்பைகள் வந்து இருக்கும், அதனால மறுபடியும் போயிட்டு வருவீங்களா? ஒரு இடத்த பொறுத்த வரைக்கும், இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 3-4 வாட்டி போயிட்டு வந்தால் தான் எங்களுக்கு ரிலீஃப் ஆகும். ஒரே டைம் இது ஆகாது. இப்போ திரும்ப போய்ட்டு இன்னும் 2 வாட்டி எத்தனா ஒரு நார்மலாக இருக்கும். மறுபடியும் காலையில் கொஞ்சம் அதேமாரி ஆகிடும். இப்போ நீங்க ஒரே ஆள் இந்த குப்பையை எடுத்துட்டு போய் நீங்களே போய் கொட்டிட்டு மறுபடியும் வரணும், உங்க கூட துணைக்கு வேற யாரும் இல்லையா? பி ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வார்டுக்கு ஒரு ஆள். இதுலயே ஷிஃப்ட் வேற இருக்கா? பி ஷிஃப்ட். ரெண்டாவது வந்து வண்டியில்னா நம்ம சேஃப்டியாக இருக்க முடியாது, வண்டியால் தான் ஏதோ அப்படியே வேலை கரெக்டாக ஈவனாக ஓடிணும். இப்போ உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுக்குறாங்களா? கம்பெனி அதெல்லாம் பிரச்சனை இல்லை, கம்பெனி எல்லாம் கரெக்டாக மூவ் பண்ணி மக்கள் எல்லாமே ஆதரவு கொடுக்குறாங்களா? இல்லை, அவங்க தான் மெயின். அதுக்கடுத்து நம்ம சொல்கிறது அவங்க செய்கிறாங்க. குப்பையில் போனால் குப்பையில் போடுவாங்க, என்ன பேலன்ஸ் பண்ணுறாங்களோ பண்ணிக்கிறாங்க. மெயினாக எங்கள் ஐடிஎம் சொல்லியது இபி பாக்ஸ் பக்கத்தில் போகக்கூடாது. நீ இது மழை டைமில் எந்த வேலையாக இருந்தாலும் இபி பாக்ஸ் மழை அதிகமாக பெஞ்சுன்னா ஓரம் கட்டிடுங்க நீ சொல்லிக்கிறாங்க. கம்பெனி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துரு. அது காயில் தான். நம்ம செகண்ட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் ரோடு வண்டி தான். மெயின் ரோடு பின்னு எதுவுமே ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு தான் வீடு கலெக்ஷன். ஆமாம், காலையில் பொறுத்த வரைக்கும் வீடு தான் மெயின். ரெண்டாவது வீட்டு கலெக்ஷனில் எத்தனை கொட்டுருவாங்க, மெயினில் பார்க்குறதுக்கு இதுவாக இருக்குதுன்ட்டு. ரெண்டாவது செகண்ட் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் மெயின் ரோடு பின்லாம் கிளியராக இருக்குது. அதான் இப்போ தண்ணி அவ்வளோ இல்லை, அரசாங்கம் இதுவாக கரெக்டாக ஈவனாக பண்ணிடுச்சு. இன்னொன்று குப்பைங்க தான் கொஞ்சம் அதிகம், கார்டன் குப்பைங்க கொஞ்சம் மரங்கள், கார்டன் குப்பை தான் அதிகம். வணக்கம் அண்ணா, உங்க நேம்? என் நேம் ஜெயசேகர். எத்தனை வருஷமா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் இப்போ ஒரு வருஷமாக வேலை பார்த்துருக்கேன். ஒரு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கீங்களா? நார்மல் டேஸ்ல வேலை பார்க்கறதுக்கு இப்போ மழை டைம்ல வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? மழை டைமில் கோட்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் எடுத்து நாங்கள் குப்பைலாம் ரோட்டில் இருக்கிறது, இந்த மாலை சாவுலாம் போனால் மாலை எடுக்கிறது, இதெல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறோம். லாஸ்ட்டாக வந்து சூப்பர்வைசர் செக் பண்ணிட்டு, ரோட்டில் செக் பண்ணிட்டு அவர் க்ளீனாக இருக்குதான்னு பார்ப்பாரு. பார்த்துட்டு ஓகே பண்ணாருன்னா நாங்கள் 2 மணிக்கு வருவோம், 10 மணிக்கு டியூட்டி முடிச்சுருப்போம். தண்ணிக்கெலாம் அது வேறு வண்டி வரும் சார், அது வேறு வண்டி வந்து தண்ணி இருக்கும், அது பெரிய வண்டி இருக்குது, அது வந்து கிளியர் பண்ணும். கோயில் வர்றதுக்கு முன்னாடிலாம் ஒன்றும் சொல்ல, நாங்கள் மழை கோட்டு போட்டுக்கிட்டு வேலை செய்வோம். ஆனால் வேலை செஞ்சு எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் இருப்போம். சூப்பர்வைசர் வந்து செக் பண்ணுவார், அடிக்கடி வருவார் நடுவில். எதனா குப்பை எதனா இருந்துச்சுன்னா சூப்பர்வைசர் வந்து சொல்லிடுவார் எங்களுக்கு, இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்ட்டு நாங்கள் எடுத்து போட்டுருவோம். இந்த மழை டைம்ல வேலை செய்ய உங்களுக்கு சிரமமா இல்லையா? இல்லை எங்களுக்கு அதனால எல்லாமே கோட்டெல்லாம் கொடுத்துருக்காங்களா, எல்லாமே ரெடியாக எல்லாம் இருக்குது. சேஃப்டிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாம் சேஃப்டி கிஃப்ட் ஷூ அது எல்லாமே கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. நாங்கள் அதை வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம். மக்கள் உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களா? மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்க. டைம் வந்து வண்டி 2 மணிக்கு எடுப்போம், 10 மணிக்கு கொண்டு போய் விட்ருவோம். இப்போ நைட்டு 10 மணிக்கு பி ஷிஃப்ட். ஆமாம், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம். அவங்க வந்து 6 மணிக்கு எடுப்பாங்க, 2 மணிக்கு வண்டி விட்ருவாங்க. ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட் இருக்குது, ஏபிசி. அதெல்லாம் எல்லாமே சப்போர்ட்லாம் எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க, எல்லாம் கரெக்டாக அந்த பணம் காசுலாம் கரெக்டாக வருது எல்லாம். ஆமாம், முன்னாடி ரொம்ப ஆளுக்கு இருந்துருக்குது, இப்போ நாங்கள் எல்லாம் சுத்தமாக தான் வச்சுருக்கோம் ஏரியாலாம். ஏரியா எதுவும் க்ளீனாக தான் இருக்கும். நைட்டில் வந்தால் அந்த வண்டி ஓரம் இருக்கிற குப்பெல்லாம் நைட்டு வேறு வண்டி பெரிய வண்டி வந்து எடுக்கும். மக்கள் எல்லாருமே ஆதரவு கொடுக்குறாங்க. பெரிய வண்டி வந்து வேலை செய்யும். பெரிய வண்டி நிறைய குப்பை இருந்துச்சுன்னா இதோட பெரிய வண்டி வரும், அதோட பெரிய வண்டி வரும், வந்து எடுத்துகிட்டு போயிடும். வேலை பளு குறைஞ்சிருச்சு. கரெக்டாக வேலை எங்களுக்கும் வேலை இருந்தால் குப்பை சின்னதெல்லாம் நாங்கள் எடுத்துருவோம். எங்களால் தூக்க முடியுதா நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். பெருசாக வரணும் வேறு வண்டி வரும். அண்ணா, உங்கள் பேர் என்ன? என் பேர் சண்முகவேல். தனுஷ். தஸ்திகிர்மா. எத்தனை வருஷமா இந்த வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஒரு 20 வருஷமாக பார்க்குறேன். 20 வருஷமா பார்த்துட்டு இருக்கீங்களா? நான் ஓனேஜ்லேருந்து இருக்கேன், துப்புரவு பணியாளரில் ஓனேஜ்லேருந்து இருக்கேன். நல்லபடியாக தான் பார்த்துருக்காங்க, நல்லா தான் போகுது ஒர்க்கு.
ஃபஸ்ட்டு இருந்ததோட இப்போ பரவாயில்ல. சென்னை மாநகராட்சி நல்லா பண்ணுறாங்க. எங்கேயும் தண்ணி தேங்கலை, எல்லாமே நல்லபடியாக பண்ணுறாங்க. சில வண்டி கேட்குறப்போ மாநகராட்சி அனுப்பி விட்றாங்க. மக்களுக்கும் நல்லதை பார்க்குறாங்க, நம்ம தொழிலாளிகளும் நல்லதை பண்ணுறாங்க. மக்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. கண்டிப்பாக மக்கள் நல்லா ஆதரவு கொடுக்குறாங்க. எங்களோட ஓனரும் நல்ல ஆதரவு கொடுக்காரு. அதேமாரி நாங்கள் தொழிலாளரும் ஓனருக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறோம். அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த மழை டைமில் உங்களுக்கு சேஃப்டிக்காக என்னென்ன தேவையோ க்ளோஸு அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே க்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, ஷூ கொடுத்துருக்காங்க, மாஸ்க் கொடுத்துருக்காங்க, ரெயின் கோட் கொடுத்துருக்காங்க, கேப் கொடுத்துருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம எந்த குறையும் அவங்கள வைக்கல. நம்மளுக்கு மழை வருதுன்னா முன்னாடியே உங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்லிடுறாங்களா? கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் சேஃப்டியாக இருங்க, கரண்ட் ஆண்ட போகாதீங்க, எல்லாம் பண்ணுங்கள். சில பேர் சொல்கிறத நம்ம கேட்டுப்போம். ஆமாம், நல்லா பணிவிடை நல்லா செய்கிறாங்க. நம்ம நல்லது கேட்டதுக்கு என்னவோ உடம்பு சரியில்லையா உடனே ட்ரீட்மெண்ட் பார்ப்பாங்க, கேம்ப் வைப்பாங்க, வாங்க இன்ஜெக்ஷன் போட்டுங்க, டேப்லெட் போட்டுங்க, அவங்களே அறிகுறி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு சேஃப்டியாக பார்த்துக்கிறாங்க. கண்டிப்பாக நல்லா பார்த்துருக்காங்க. நல்லா ட்ரெஸ்ஸும் அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போனால் உடனே நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம், உடனே கொடுத்துருவாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. மேல் இடத்துலேருந்து நல்லா தான் பண்ணுறாங்க. இப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற டிஃப்ரெண்ட் என்னன்னா? 2 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது தண்ணி அங்கங்கே தேங்கின்னு இருக்கும், நம்மளால் நடக்க முடியாது, ஒர்க்கம் செய்யாத அளவுக்கு நம்ம இருப்போம். ஆனால் இப்போ தண்ணியை நிற்கிறது இல்லை, அந்த சேருங்க எதுவுமே இல்லை. நம்ம கொடுக்குற கம்ப்ளைண்ட்டை நாங்கள் கரெக்டாக எடுக்கிற மாரி இருக்குது, முடிச்சுட்டு போகிறோம். அது ஒன்றும் இது இல்லை. ஆனால் இந்த மழை டைமில் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு சிரமமா இல்லையா? கஷ்டமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, குடும்பம் இருக்குது, குடும்பத்தை காப்பாற்றணும், பிள்ளைங்களை காப்பாற்றணும். நம்ம உழைச்சாதான் நம்மளுக்கு சாப்பாடு. உழைக்கலனா வீட்டில் தான் தூங்க முடியும். நான் மதிக்க மாட்டாங்க யாரும் நம்மளை. ஆமாம், நம்ம தாய் தகப்பன் கொண்டு வந்த வழியிலே நம்ம போகணும், அவ்வளோதான். இப்போ மழை வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க, வீட்டிலேருந்து யாரும் வெளியே போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் மீறி நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு எப்படி இருக்குது? துப்புரவு பணியாளர் பொறுத்த வரைக்கும் நான் கண்டிப்பாக மழை அடித்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, வெயில் அடித்தாலும் சரி, துப்புரவு பணியாளருக்கு லீவுன்றது இல்லை. நாங்கள் ஏரியாவை சுத்தம் பண்ணாதான் க்ளீனாக இருக்கும். நாங்கள் அப்படியே விட்டால் இல்லை. அதனால் நான் 20 வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கேன், ஓனர்ஸ்லேருந்து இருக்கேன். எனக்கு அது என்னன்னு அடிப்படை தெரியல, நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஆமாம், அதனால் எனக்கு கஷ்டம் நஷ்டம் எதுவுமே தெரியல. உங்கள் வீட்டில் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? என் பிள்ளைங்க மனைவிலாம் போகாதீங்கப்பான்னுவாங்க. என்ன பண்ணுறது, போய் தான் ஆகணும். அந்த வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு ஆமாம், குடும்பத்துக்காக நான் பண்ணி தான் ஆகணும். எல்லாமே பண்ணி ஆகணும். பிள்ளைங்கள படிக்க வைக்கணும், ஒய்ஃபு அதாவது நல்லது கெட்டது எல்லாத்தையும் பார்த்து தான் ஆகணும். இப்போ கேஸ் வாங்கணும், வாடகை கட்டணும், ஈபி கட்டணும், எல்லாத்தையும் பார்த்தா தான் இது பண்ண முடியும் நம்ம இந்த வேலை செய்கிறதுக்கு. ஸோ எல்லாத்தையும் மீறி செஞ்சு தான் ஆகணும். கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும். நானும் இந்த ஃபீல்டில் 20 வருஷமாக இருக்கேன். என் நண்பர் தஸ்தகிரி இவரும் 20 வருஷமாக இருக்கான்.